Radio City Podcast. Radio City Podcast. 1971 வருஷம் நவம்பர் 2ஆம் தேதி ரொனால்ட் ஜான்சன் அப்படிங்கிற 16 வயசு பையனுக்கு வாழ்க்கையிலே அதுவரைக்கும் அவன் அனுபவிக்காத ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு. நான் உங்க ஆர்ஜே ஜான், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். டெல்போஸ்ங்கிற ஊர்ல சாயங்கால நேரத்துல வயல்கள்ல ஆடுகளை ஓட்டிட்டு இருந்தான் அந்த இளைஞன். திடீர்னு விசித்திரமா ஒரு சத்தம் கேட்க நிமிர்ந்து பார்த்த ஜான்சனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அவனுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய புதருக்கு பின்னால இருந்து 9 அடி விட்டத்தோட பறக்கும் தட்டு ஒன்னு டேக் ஆஃப் ஆச்சு. காளான் ஷேப்ல இருந்த அந்த தட்டோட அடி பாகத்துல இருந்து வெளிப்பட்ட ஒளியோட தாக்கம் ஜான்சனை கீழே விழுக வச்சுச்சு. அந்த வெப்பத்துல தாங்க முடியாம ஜான்சனோட தோல் அங்கங்க தீக்காயங்களா மாறி போச்சு. ஜான்சன் போட்ட சத்தத்தை கேட்டு அவனுடைய பேரண்ட்ஸ், பக்கத்து வீட்டுல இருந்தவங்க, இவங்க எல்லாரும் ஓடி வந்து பார்த்தப்ப ப்ளூ கலர் வெளிச்சத்தோட அந்த பறக்கும் தட்டு தொலைவுல பறந்து மறந்து போயிடுச்சு. ஜான்சன் தன்னுடைய முகத்தை மூடிட்டே அலறிட்டே இருந்திருக்காப்ல. பக்கத்துல இருந்த புல் தரை வட்ட வடிவமா எரிஞ்சு கரிஞ்சு போயிருந்தது. இத பார்த்து அவனுடைய பேரண்ட்ஸ் அண்ட் பக்கத்து வீட்டுக்காரவங்க ஓடி வந்து திகச்சு நின்னு போயிட்டாங்க. என்னன்னு தெரியாம இந்த மறைஞ்சு போன பறக்கும் தட்டை யாரும் போட்டோவும் எடுக்கல. இதுக்கு நடுவுல அங்க ஏற்கனவே கருகி போயிருந்த இடத்த அவங்களுடைய பேரண்ட்ஸ் தொட்டு பாக்குறப்ப கண்டிப்பா அது ஹீட்டா தான் இருந்திருக்கணும், இல்ல அது ஜில்லுன்னு இருந்தது. ஆனா புல் தர எரிஞ்ச பின்னாடி கூட அது எப்படி ஜில்லுன்னு இருக்க முடியும்? இன்னொரு அனுபவம் அவங்களுக்கு இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. புல்ல தொட்ட அவங்களுடைய விரல்கள் கொஞ்ச நேரத்துக்கு மரத்து போச்சு. ஜான்சனுடைய தாய் தன்னுடைய விரல்களால கால்ல ஒட்டியிருந்த புல்களையும் மண்ணையும் தட்டி விட்டாரு. அவர் எங்கெல்லாம் தொட்டாரோ அந்த இடத்துல தோல் வந்து மரத்து போச்சு. ஒரு நாள் ஃபுல்லா அந்த மரத்து போன அனுபவம் அவங்களுக்கு இருந்ததா அவங்க சொல்லியிருந்தாங்க. உடனடியா பல விஞ்ஞான சோதனைகளை அங்க நடத்தி புதிய விஷயங்களை கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். பெருசா எதுவும் நினைக்காததுனால வெளியே சொல்லாம லோக்கல் டாக்டர் ஒருத்தர்கிட்ட மட்டும் ஜான்சனும் அவருடைய பேரண்ட்ஸும் நடந்ததை சொன்னாங்க. அந்த டாக்டரும் ஜான்சனோட தீக்காயத்துக்கு ஆயின்மெண்ட் கொடுத்துட்டு விரல்கள் மரத்து போனதுக்கு ஏதாவது அலர்ஜியா இருக்கும் அப்படின்னு மாத்திரை கொடுத்ததோட நிப்பாட்டிட்டாரு. 2 நாள் கழிச்சு UFO ஆய்வாளர் டெட் பிலிப்ஸ் விஷயத்தை கேள்விப்பட்டு அங்க வந்திருக்கிறாரு. கொஞ்சம் லேட்டு தான் இருந்தாலும் அந்த பறக்கிற தட்டு லேண்ட் ஆன இடத்துல இருந்த மண்ணை கொஞ்சம் சாம்பிள் எடுத்து 7 விஞ்ஞான சோதனை கூடங்கள்ல சோதிச்சாங்க. பூமியில இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆசிட்களும் உப்பு கரைசலும் அதுல இருந்ததா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு ஆச்சரியம், அந்த மண்ணுக்கு தண்ணியை உறிஞ்சக்கூடிய தன்மை இல்ல. அதே மண்ணுல சின்னதா துளிர்விட்ட செடிகளை நட்டாங்க. மறுநாள் அந்த செடிகளோட வளர்ச்சி நின்னு போய் செடி இன்னும் சின்னதா போயிருந்துச்சு. இது எல்லாத்தையுமே தவிர்த்து பாக்குறப்ப அந்த பறக்கிற தட்டை பார்த்து அதிர்ச்சியில இருந்த அந்த இளைஞர் ஜான்சனுக்கு சைக்கி சக்திகள் வந்து சேர்ந்ததா ஊர்ல இருக்கிறவங்க சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து எல்லா சோதனைகள்லயும் குட்டி குட்டியான ஆச்சரியங்களும் சில தடயங்களும் கிடைச்சதை தவிர இது மாதிரி உலகத்துல அங்கொன்னும் இங்கொன்னுமா நிறைய சம்பவங்கள் பறக்கக்கூடிய தட்டுல ஏலியன்ஸ் வந்ததாகவும் ஏலியன்ஸை பார்த்ததாகவும் நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பேர் தன்னை அந்த பறக்கிற தட்டுக்கு ஏலியன்ஸ் தூக்கிட்டு போய் பல சோதனைகள் செஞ்சதாகவும் சொன்னாங்க. இத பத்தியெல்லாம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இதுவரைக்கும் ஒரு முறையான விளக்கத்தை கொடுக்க முடியாம தவிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏன் பறக்கும் தட்டுங்கிறது ஒரு நிஜமான விஷயமா இல்ல அமானுஷ்ய விஷயமா அப்படின்னு தெரியாம இருக்கிறதுக்கான காரணம், ஒரு பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பிளைட்டோட பார்ட்ஸ் கண்டிப்பா பூமியில எங்கேயாவது விழுகும், இல்ல கடல்ல விழுகும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பறக்கும் தட்டு ஏதாவது ஒரு இடத்துல விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்துச்சு அப்படிங்கறத பார்த்தாதான் பறக்கும் தட்டு ஏலியன்ஸ் நாங்க நம்புவோம்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். ஆனா விஞ்ஞானிகள் இப்படி சொன்னாலும் பறக்கும் தட்டுல தான் பயணம் செஞ்சதா கூட இன்னும் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. நான் உங்க ஆர்ஜே ஜான், நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட்.